வணக்கம். நம்ம வீட்டில் இந்த வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன தொட்டியில் வந்து தக்காளி செடியோ இல்லாட்டின்னா குரோட்டன்ஸோ இல்லை சின்ன சின்ன பூ வர்ற மாதிரி செடியோ வளர்க்குறோம். இந்த வளர்க்குற அந்த செடியை வந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்ப்போம். தண்ணி தேவையாக இருக்கா, உரம் போடணுமா, இல்லை அது களை இருந்துச்சுன்னா அதை பிடுங்கணுமா, இந்த மாதிரி நம்மளுடைய ஸ்பெஷல் அட்டென்ஷனை அதை கொடுக்குறோம். இது கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து அதனுடைய பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து அது திருப்பி செய்யும். இது நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. இதை வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது நமக்கு வந்து அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து நமக்கு நல்லதே செய்யக்கூடிய சில தொழில்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி தொழிலில் வந்து ரெண்டு வந்து ஆசிரியர் தொழிலும் மருத்துவ தொழிலும். இவங்க வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காகத்தான் அதை படித்து அந்த வேலையை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா கூட அவங்களுக்கு நம்மளுடைய இப்போ ஒரு மாணவன் வர்றான் அப்படின்னா அந்த மாணவனுக்கு சயின்ஸாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், மேத்தமேட்டிக்ஸாக இருக்கட்டும், அந்த துறையில் வந்து நாலெட்ஜை வளர்த்து விடுறது வந்து ஆசிரியரோட கடமை. அவங்க அதை செய்கிறாங்க. ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பாடத்தை வந்து நடத்துகிறாரு, சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து வெறும் 50 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது. அவங்க வருஷம் அந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புளை வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து அறிவு கண்ணை திறந்து வச்சு அறிய வச்சு அவங்கள வந்து காலேஜுக்கு அனுப்புகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தொழில் அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு ஏணி மாதிரி கூட தன்னுடைய தோளில் வந்து நம்மளை தூக்கி வச்சு மாணவர்களை தூக்கி வச்சு இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு அவங்க பழக்கிறாங்க. இந்த தொழில் வந்து இதை நம்ம எப்படி நமக்கு என்ன அதனால பிரயோஜனப்படுது அப்படின்னா, நம்மளுடைய அறிவு விசாலம் ஆகுது, நம்மளுடைய அடிப்படை வாழ்க்கைக்கு வந்து அது ஃபவுண்டேஷன் ஆகுது. இந்த மாதிரி ஒரு இதை செய்கிறாங்க, நமக்கு அவங்க நன்மை செய்கிறாங்க. இதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அவங்க வந்து டீச்சர் தொழில் பண்ணுறதுனால அதுக்கு முன்னாடி சம்பளம் வாங்குறாங்க. அது வந்து இம்மீடியட்டான ஒரு வருமானம். இரண்டாவது வந்து அந்த மாணவன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகவோ இல்லை ஒரு பெரிய துறையில் வந்து பலரால் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக வர்றான் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து என்னுடைய ஆசிரியர் எனக்கு இதை சொல்லி கொடுத்ததுனால தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாக வந்தேன் அப்படின்னு அவன் நினச்சான்னா இது வந்து அவங்களுக்கு வந்து பெருமை, ரொம்ப பெருமை. நமக்கு வந்து நம்ம எக்ஸாம் எழுத போகிற அன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நம்மளை விட டீச்சருக்கு தான் ரொம்ப பதப்பதப்பாக இருக்கும். நம்ம சொல்லி கொடுத்த பாடமெல்லாம் அவன் நல்லா படிச்சிருக்கான், நிறையா அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம், இருந்தால் கூட அதெல்லாம் வரணுமே, அவன் வந்து நல்லா எழுதணுமே, எழுத்து பிழை இல்லாமல் எழுதணுமே, அதெல்லாம் மார்க் வந்து நம்ம ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் மார்க் கிடைக்கணுமே அப்படின்னு நம்ம அம்மா அப்பாவை விட இவங்க வந்து ரொம்ப வந்து பதப்பதப்பாக இருப்பாங்கங்கிறது நான் நிறைய டீச்சர்ஸை பார்த்துருக்குறேன். இப்படிப்பட்ட இந்த ஆசிரியர் தொழில் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய ஒரு சமுதாயத்தையே வந்து உருவாக்குறாங்கன்னு தான் சொல்லணும். பேரண்ட் வந்து அவங்களோட பிள்ளைகளை மட்டும்தான் உருவாக்குறாங்க. ஆசிரியர்கள் வந்து ஒரு சமுதாயத்தையே உருவாக்குறாங்க. மருத்துவர்கள் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டவர்களை வந்து நம்ம வந்து அவங்ககிட்ட போய் வேண்டிக்கிறோம். டாக்டர், நீங்கள் தான் எங்கள் பிள்ளையை காப்பாற்றணும், நீங்கள் தான் என்னுடைய கணவனை காப்பாற்றணும் அப்படின்னு அந்தந்த துறையை சேர்ந்து நமக்கு என்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, இல்லை வந்து ஒரு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு வந்து டாக்டர்கிட்ட போய் நம்ம சரணாகதி அடைகிற மாதிரி நம்ம பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர் வந்து உயிர் காக்கக்கூடிய அந்த வைத்தியங்களை நமக்கு செய்கிறாரு, செஞ்சு நம்மளுடைய வீட்டுக்கு விளக்கேற்றுற அந்த ஒரு பெரிய ஒரு இதை செய்கிறார். இதெல்லாம் வந்து பிரத்தியாருக்கு நன்மை செய்கிறதுனால வரக்கூடிய சில இது நம்மளுடைய மனசில் கடவுளாக மாறுறது, நம்மளுடைய வீட்டுக்கு விளக்காக ஒளிரக்கூடியது, நம்மளுடைய சமுதாயத்துக்கே வந்து ஒரு திறவுகோலாக இருக்கிறது, சமுதாயத்துக்கே ஒரு ஏழிப்படியாக இருக்கிறது. இந்த மாதிரி தொழிலெலாம் பண்ணுறது வந்து இந்த தொழிலில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்ம நினைக்காம இருக்க மாட்டோம். ஏதோ ஒரு காலகட்டத்தையாவது நினைக்கத்தான் செய்யும். இதில் வந்து இப்போ இந்த நன்மை வந்து எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன இதில் நம்ம கூட படிக்கும்போது நம்மளுடைய மேத்ஸ் மெயினாக வந்து கணக்கு தான் நிறைய பேருக்கு வந்து சங்கடமாக இருக்கக்கூடிய பாடம்.
அந்த கணக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து கேட்குறான் இன்னைக்கு. அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். சொல்லிக் கொடுத்து டேய் இது இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது மறுநாள் வந்து அந்த எக்ஸாமில் வந்து அந்த கணக்கு வந்துருந்து அந்த கணக்கு அட்டன் பண்ணி 10/10 அந்த சம்மில் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்மளை பற்றின அந்த கிளாஸில் ஒரு ஒப்பீனியன் அது வந்து பல மடங்கு ஓசம். அது நம்ம டீச்சர்ஸை வந்து நம்ம எவ்வளோ தூரம் பெருமையாக நினைக்கிறோங்கிறது வந்து அதை காட்டிலும் ஒரு மாணவன் தன்னுடைய சக மாணவனுக்கு இது ஒரு உதவி மாதிரி. கணக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த ஒரு உதவி வந்து மற்றவங்க மத்தியில் வந்து நம்மளை பற்றின அபிப்பிராயம் வந்து ரொம்ப கூடுது. இதெல்லாம் வந்து பிரத்யாருக்கு உதவும் போது வரக்கூடிய ஒரு செயல். சரி, இது உதவும் போது வரக்கூடிய ஒரு பண்பு, ஒரு மன திருப்தி, மன சந்தோஷம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரத்யாருக்கு கெடுதல் செய்யும் போது என்ன நடக்குது? இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் தொந்தரவு பண்ணுறான். அவன் வந்து நான் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறான்? முகத்தில் வந்து அருவாளை வச்சு வெட்டிடுறான், இல்லாட்டின்னா ஆசிடை ஊற்றிடுறான். ஏதோ இப்போ நிறைய நம்ம தகவல்கள் பார்க்குறோம். இதனால் நமக்கு அடைய போகிறது என்ன? அந்த பொண்ணு நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அதே நேரத்தில் வந்து சமுதாயத்தில் வந்து இவங்களை வந்து உறவை விட போகிறதும் கிடையாது யாரும். சட்டம் வந்து அவங்ககிட்ட அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துரும். அதே தான் ஈவ்டீசிங். நம்ம இப்போ பேசிக்கலாக நல்ல பையனாக இருப்போம். அம்மா வந்து நல்ல ஆசையாக நம்மளை வளர்த்துருப்பாங்க. அந்த ஒரு பருவம் வரும்போது அந்த பருவத்தின் மாற்றத்தினால ஒரு பொண்ணை பார்த்து சிரிக்கிறோமா, கிண்டல் பண்ணுறோமா, உடனே வந்து சட்டம் வந்து நம்ம மேலே பாயும். ஏன்னா பொது இடத்துல சமுதாயத்தில் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து அதை வந்து எதிர்க்கிறவங்கலாம் தீவிரமாக எதிர்க்கிறாங்க. அப்படிங்கும்போது கடுமையாக்கப்படுகிறது. சட்டத்திலோட தண்டனை வந்து கடுமையாக்கப்படுது. தேவையா நமக்கு? இதனால் நமக்கு என்ன ஒரு லாபம் கிடைச்சிருக்கு? ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து சிரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு இயல்பாக நமக்கு எழக்கூடிய ஒரு பருவ மாற்றம். அதனால வந்து ஆனால் இதை வந்து ஒரு சமுதாயத்தில் செய்யும்போது அது ஒரு பெரிய தீங்காக நம்ம கருதப்படுது. அந்த தீங்கு வந்து என்ன ஆகுது? சட்டத்தினுடைய பார்வைக்கு உட்பட்டு தண்டனை கிடைக்குது. அதே மாதிரி தான் ராகிங். கல்லூரிக்குள்ளே நம்ம போகிறோம், சின்ன பசங்க உள்ளே வர்றாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றாங்க. பெரிய பசங்க அவங்கள வரவேற்பு கொடுத்து இந்த கல்லூரிக்குள்ளே வந்ததுனால நீ பயப்பட வேண்டாம், நல்லா படிக்கலாம், நான் அவனுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு, நான் சொல்லிக் கொடுக்குறேன், அப்படி சொல்லி கொடுக்குறான். இதெல்லாம் விட்டுட்டு அவங்கள கிண்டல் பண்ணுறது எந்த அளவுக்கு போயிருதுன்னா அவங்கள துன்புறுத்துகிற அளவுக்கு போகுது. முதல்ல எல்லாம் ஆரம்ப காலத்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த ராகிங்கை வந்து கண்டிச்சு விட்டுருவாங்க. பிரின்சிபல் வந்து ரொம்பலாம் பண்ணக்கூடாது, பசங்களை வந்து ரொம்ப பயப்பட வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதை பற்றின ஒரு லெக்சர் கொடுப்பாங்க. முதல் நாள் அசம்பிளியில் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு 2-3 நாள் தான் இது பண்ணலாம், 4வது நாள் வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. அந்த இது துன்புறுத்துறதுங்கிறது ஒரு லெவலுக்கு மேலே போகிறதுனால அரசாங்கம் வந்து இதை வந்து இளம் மாணவர்கள் மேலே பரிதாபப்பட்டு அந்த சட்டத்தை கடுமையாக்கி இப்போ வந்து ரேங்கிங்கே கிடையாதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த மாதிரி பிரத்யாருக்கு தீங்கு செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு மனிதனுடைய ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம், நல்ல குணங்கள் இதெல்லாம் பாழாக்கப்பட்டு சமுதாயத்தில் குற்றவாளியாக பார்க்கப்படுற ஒரு நிலைமைக்கு அது தேவையா நமக்கு? இதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். பிரத்யாருக்கு தப்பு பண்ணால் அந்த தப்புலேருந்து நம்ம தண்டிக்க முடியாது. இன்றைக்கி நம்ம தப்பிச்சிடலாம், சில விஷயங்களில் வந்து இன்றைக்கி தப்பிச்சிடலாம். ஆனால் அது வந்து நாளைக்கு நம்மளுடைய லைஃப் அக்கௌண்ட்டில் வந்து எப்படி வந்து ஒரு நல்லது செஞ்சால் அக்கௌண்ட்டில் சேர்க்கப்படுதோ அதே மாதிரி தப்பு செஞ்சாலும் சேர்க்கப்படும். இதே தப்பு தான் வந்து பெரிய அளவில் வந்து நமக்கு வந்து நிற்கும். இதை வந்து நம்ம வந்து மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீகிருஷ்ணர் வந்து தந்திரத்தால் சில விஷயங்களை வந்து சிலரை வந்து ஜெயிச்சதுக்காக காந்தாரி கடைசியில் கிருஷ்ணருக்கே சாபம் கொடுப்பார். ஒரு தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நம்ம ஏற்படுத்தின தந்திரங்கள் கூட நிந்தனைக்கு உட்பட்டது அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது. ஆனால் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பிரத்யாரை துன்புறுத்துறது, சமுதாய பார்வைக்கு உட்பட்ட சில விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை வந்து நான் சொல்கிறத வந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடுவீங்க நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.